பேர் அல்லாலும் பெரும் கிருபையாலும் தனித்துவமிக்க ஷரியத்தை, தனித்துவமிக்க தீனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்திற்கு அருளாக வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு நாம் அதிகமான முறையில் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வார்த்தை ஃபஇன்ன கைருல் ஹதீஸ், இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வார்த்தை யாருடைய வார்த்தை என்பதாக சொன்னால் கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை என்பதாக சொன்னார். குர்ஆன் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வார்த்தை. குர்ஆனை விட சிறந்த வார்த்தை இந்த உலகத்திலே யாருடைய வார்த்தைகளும் கிடையாது. எனவே ஃபஇன்னல் கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், உலகத்திலேயே ஆக சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில், பண்பாடுகளில், கலாச்சாரத்திலே ஆக சிறந்த வழிமுறை கலாச்சாரம் பண்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்திலேயே ஆக சிறந்த வழிமுறை இஸ்லாத்தினுடைய வழிமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக, அவர்களுடைய பண்பாடாக, அவர்களுடைய கலாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, உலகத்திலே சிறந்த வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஷரியத்தை, தீனை பற்றி குறிப்பிடும் பொழுது, இந்த மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ثُمَّ جَعَلْنَاكَ عَلَى شَرِيعَةٍ مِنَ الْأَمْرِ فَاتَّبِعْهَا وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَ الَّذِينَ لَا يَعْلَمُونَ, தனித்துவமிக்க ஒரு ஷரியத்தை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அல்லாஹ் ஈமான்தாரிகளுக்கு சொல்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக கலிமாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ, அல்லாஹ் அந்த முஸ்லிம்களை, முஃமின்களை பார்த்து சொல்கின்றான், ثُمَّ جَعَلْنَاكَ عَلَى شَرِيعَةٍ مِنَ الْأَمْرِ, உலகத்திலேயே தனித்துவமிக்க ஒரு வாழ்க்கை வழிமுறையை, ஒரு சட்ட திட்டங்களை கொண்டதுதான் இந்த ஷரியத். அப்படிப்பட்ட ஒரு ஷரியத்தை தான் நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். எனவே வேறு மக்களினுடைய பழக்க வழக்கங்களோ, அவர்களுடைய பண்பாடுகளோ, அவர்களுடைய கலாச்சாரங்களோ, அவர்களுடைய திருவிழாக்களோ, அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களோ, அந்த சட்டங்களோ நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் மிக தெளிவாக, மிக அழகாக சொல்கின்றான். உங்களுக்கு என்பதாக, முஸ்லிம்களுக்கு என்பதாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையாளர்களுக்கு என்பதாக, ثُمَّ جَعَلْنَاكَ عَلَى شَرِيعَةٍ مِنَ الْأَمْرِ, தனித்துவமிக்க ஒரு ஷரியத்தை, வாழ்வியல் வழிமுறைகளை, சட்ட திட்டங்களை, ஒரு பேர் ஆற்றல் மிக்க அற்புதமான ஷரியத்தை தனித்துவமாக நாம கொடுத்திருக்கின்றோம். எனவே வேறு மக்களினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம், அல்லது பிறருடைய கலாச்சாரங்கள், பிற தலைவர்கள், பிற சமூகத்தினுடைய அந்த கோட்பாடுகள், சம்பிரதாயங்கள், இதை எதையுமே நாம பார்க்க தேவையில்லை. இது எதையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் ரசூல் நமக்கு வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமிக்க ஷரியத்தை தான் நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு மாற்றார்களுடைய பழக்க வழக்கங்கள், ஈமான் அல்லாத மக்களினுடைய அந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை விட்டு நாமும் விலகி இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு குழப்பமான காலகட்டம், தீனை பெரிதாக உள்ளத்திலேயோ வாழ்க்கையிலேயோ எடுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், குறைந்து வரக்கூடிய சூழல்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். மாற்றார்களுடைய, இஸ்லாம் அல்லாத, ஷரியத் சுன்னத் அல்லாத பழக்க வழக்கங்களை விட்டு நாம் ஒரு கணம் விலகி இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களையும் அதை விட்டு பாதுகாப்பது நம் மீது ஒரு பெரிய பொறுப்பாக, கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலக வழிமுறைகளிலேயே ஆக சிறந்த வழிமுறை இஸ்லாத்தினுடைய வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், இன்று மக்கள், நம்முடைய சமுதாயம் தடம் மாறி பயணிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருந்து கொண்டிருக்கின்றது.
இஸ்லாத்தை விட்டு ஷரியத்தை விட்டு இஸ்லாத்துக்கு புறம்பான ஷரியத்துக்கு புறம்பான சுன்னத்துடைய வாழ்க்கைக்கு மாற்றமான அந்த ஒரு சூழல், அந்த பாதையிலே தடம் மாறி பயணிக்கக்கூடிய ஒரு சூழலில் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமிக்கு அல்லாஹினுடைய நல்லடியாகலே இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு விலகி செல்வது, முஸ்லிம்கள் அல்லாஹ் அமைத்து கொடுத்த தனித்துவமான அந்த ஷரியத்தை விட்டு நபியினுடைய வாழ்க்கை வழிமுறை, அந்த சுன்னத்தான வாழ்க்கையை விட்டு விலகி செல்வது உண்மையிலேயே ரொம்ப கவலையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்முடைய பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையிலே, வீடுகள்ல இன்னைக்கு நாம் எந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கோம்? நமக்கு எது முன்மாதிரியாக இருந்து? நம்முடைய வீட்டில் ஷரியத்தும் சுன்னத்தும் பேணப்படுகின்றதா, அல்லது யூத நசாராக்களுடைய அந்த கலாச்சாரங்கள் பேணப்படுகின்றதா, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமான் அல்லாத மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்றார்கள், சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள், யூத நசாராக்கள், இவர்கள் எல்லாம் எல்லாத்தையுமே கொண்டாடுவார்கள். எம்மதமும் சம்மதம் என்ற அந்த போங்கிலே, அந்த ஒரு வழிபாட்டு முறையில் தான் உலகத்திலே 90% மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ் வந்தா கிறிஸ்துமஸையும் கொண்டாடுவாங்க, நியூ இயர் வந்தா நியூ இயரையும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, தீபாவளியில பட்டாசம் வெடிப்பாங்க, ஹோலியும் கொண்டாடுவார்கள். உலகத்துல என்னென்ன சமயத்தினுடைய எந்தெந்த திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் அவர்களுடைய பெருநாட்கள் வருகின்றதோ, இந்து கிறிஸ்துவர்கள் யூதர்கள் என்பதாக மதப்பாகுபாடு இல்லாமல் எல்லா விதமான திருவிழாக்களிலும் எல்லா விதமான அந்த ஃபெஸ்டிவல்களிலும் செலிப்ரேஷன்கள் இன்னைக்கு மக்கள் மாற்றார்கள், மாட்டு சமுதாயத்து மக்கள் அவர்களுக்கு மத்தியிலே இணக்கமாக இருந்து கொண்டுதான் இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அவங்க தீபாவளி, கிறிஸ்டின்கள் தீபாவளி கொண்டாடுவாங்க, இந்துக்கள் அவங்க நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்டுவாங்க. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு இணக்க சூழல் இன்று நேற்றல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த மக்கள் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒற்றுமையாக இணக்கமாக ஆதரவாளர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க வெவ்வேறு கொள்கை உடையவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் பொது வாழ்க்கை என்பதாக வரும் பொழுது அத்தனை வழிபாடுகளையும் ஒன்றாக இணைத்துக் கொள்வார்கள். தங்களுக்கு மத்தியில யூதர்கள், நசாராக்கள், மஜூசிகள் எல்லோருமே தங்களுக்கு மத்தியில ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்காங்க, தங்களுக்கு மத்தியில் இணக்கமாக இருந்து கொண்டிருக்காங்க, தங்களுக்கு மத்தியில ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் இவர்களுடைய இன்றைய சூழல் நிலைகளை உலகத்துக்கு அன்றைக்கே சொல்லிட்டான். வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅத் இல்லா தஃஅலுஹு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி ஃபஸாதன் கபீர். தங்களுக்கு மத்தியிலே அனைவர்களும் இணக்கமானவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அப்படி தீனை பங்கு போட முடியாது, இஸ்லாத்தை நாம் அப்படி பங்கு போட முடியாது, ஷரியத்தை நாம் அப்படி சமரசம் செய்து கொள்ள முடியாது. அப்படி வாழவும் கூடாது, அப்படி வாழ்வதற்கு ஷரியத்தில் இடமும் இல்லை. எம்மதமும் சம்மதம், எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம், நியூ இயர் வந்தா புது ட்ரெஸ் எடுப்போம், கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்டுவோம், தீபாவளியில பட்டாசு வெடிப்போம். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஈமான் அல்லாத மக்களுக்கு இது ஏற்றமானதாக இருக்கலாம், இது உலகத்தினுடைய கலாச்சாரம் நாகரிகம் என்பதாக சொல்லலாம். ஆனால் நாம் அப்படி வாழ முடியாது, தீனை பங்கு வைக்க முடியாது. ஷரியத்திலே சமரசம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, ஷரியத்திலே சமரசம் செய்து வாழவும் முடியாது, அப்படி வாழ்வதற்கு ஷரியத்திலே அனுமதியும் கிடையாது. இதை நாமும் தெளிவாக விளங்கணும். நம்முடைய குடும்பத்துக்கும் எதிர்காலத்தினுடைய நம்முடைய சந்ததிகள் பிள்ளைகளுக்கும் ஷரியத்தினுடைய இந்த அழுத்தத்தை நாம் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையா இருக்கு. தீன்ல சமரசம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அல்லாஹ் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ் ரசூல் விதித்த அந்த வரம்புகள், ஒரு எல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எல்லை இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எல்லை இருக்கு. அந்த எல்லைகள்ல செக் போஸ்ட் இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல சோதனைகள் கடுமையா இருக்கும். ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியிலும் எல்லைகள் இருக்கு, வரம்புகள் இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல பார்டரை கிராஸ் பண்ண முடியாது. அதற்கான விதிமுறைகள் வழிமுறைகளை உலகத்துல அதை சார்ந்தவர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரியும், இது யதார்த்தம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் ரசூல் இந்த ஷரியத்துல ஒரு எல்லையை வச்சிருக்காங்க,
வரம்புகளை வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த வரம்புகளை நீங்கள் யாரும் மீறாதீங்க. ஷரியத் வைத்திருக்கக்கூடிய அந்த வரம்புகளை, எல்லைகளை யாரும் மீறாதீர்கள். அப்படி ஒரு கால் ஒருத்தர் மீறிட்டார், எம்மதமும் சம்மதம், கிறிஸ்துமஸ் கொண்டாடினா என்ன, நியூ இயருக்கு கேக் வெட்டினா என்ன, தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சா என்ன, நாம நினைக்கலாம், நம்ம அதை சாதாரணமா எடுத்துக்கலாம், குழந்தைகளுடைய சந்தோஷம் என்பதாக சொல்லலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷரியத்திலே சமரசத்துக்கு இடம் இல்லை, ஷரியத்திலே ஒத்து போவதற்கு அனுமதி இல்லை. இந்த தீன் ஷரியத் நாம அமைத்துக் கொண்டதல்ல, அல்லாஹ் ரசூல் அமைத்து கொடுத்தது. எனவே யார் அப்படி சமரசம் செய்து போறாங்களோ, யார் தங்களுடைய வாழ்க்கையை பங்கு போடுகின்றார்களோ, தங்களுடைய கலாச்சாரத்தை பங்கு போடுகின்றார்களோ, தங்களுடைய பண்பாடுகளை, ஷரியத்தை, சுன்னத்தை விட்டுக் கொடுக்கின்றார்களோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுஹிலுஹு நாரன், அவர்கள் எல்லாம் தண்டனைக்குரியவர்கள், அவர்கள் அனைவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீனுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்வதை விட்டு உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பது உங்களுடைய ஒவ்வொருவர் மீதும் கடமை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நமக்கு அறிவுறுத்துகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, தனித்துவம் மிக்க ஒரு ஷரியத்தை, சுன்னத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்வியல் நெறியாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். நம்முடைய தனித்துவம் மிக்க ஷரியத்தினுடைய பெருமையை, இதனுடைய உன்னதம் என்ன, எப்பேற்பட்ட தீன் அல்லாஹ் கொடுத்திருக்கான், எப்பேற்பட்ட ஷரியத் அல்லாஹ் கொடுத்திருக்கான், எப்பேற்பட்ட வாழ்வியல் வழிமுறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஷரியத்தினுடைய தனித்துவ தன்மையை முதல்ல நாம உணரணும், நாம விளங்கணும். எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த மார்க்கத்துல, சிறந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வழிமுறைகளை கொண்ட ஒரு சமூகமாக நாம இருந்துகிட்டு இருக்கோம். எனவே இந்த வழிமுறைகளினுடைய தனித்துவ பெருமை என்ன, ஷரியத்தினுடைய பெருமை என்ன, ஹதீஸ்களுடைய பெருமை என்ன, நபியினுடைய சுன்னத்தினுடைய பெருமை என்ன என்பதை முதலில் நாம் உணர வேண்டும், நாம விளங்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை அன்பு குறித்தானவர்களே. ஒரு சிறுநீர் கழிக்கக்கூடிய முறையிலிருந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த முறை வரைக்கும் நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கு. எப்படி சிறுநீர் கழிக்கணும், எப்படி உட்காரணும், எந்த திசையில உட்காரணும், எந்த திசையில உட்காரக்கூடாது, ஷரியத்துல வழிகாட்டப்பட்டு இருக்கு. சிறுநீர்களை அடக்காதீங்க. இன்னைக்கு மருத்துவ உலகம், மருத்துவர்களுடைய பெரிய எச்சரிக்கை, அதிக நேரம் என்னங்க யூரின் அடக்காதீங்க, மலம் ஜலத்தை அடக்காதீங்க, அது பெரும் உபாதைகள்ல கொண்டு போய் விட்டுரும், மிகப்பெரிய உடல் பிரச்சனைகள்ல கொண்டு போய் விடும். எனவே சிறுநீர் வருமா, மலம் ஜலம் கழிக்க வேண்டிய தேவை வந்துருச்சா, உடனடியாக நீங்க அதை நிறைவேற்றுங்க. உடல் உபாதை, உடலுடைய ஹக்கு, அது உடலுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடமை, அதை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு மருத்துவ உலகம் வலியுறுத்துகிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, சிறுநீரை அடக்கி கொண்டு தொழுகையில நிக்காதீங்க. யூரின் வருது, சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை வருது, அப்படி வந்துச்சு சொன்னா தொழுகை நடந்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆற அமர போய் உடல் உபாதை அந்த கழிவுகளை வெளியாக்கிட்டு ஒது செஞ்சுட்டு அப்புறம் வந்து சேருங்க. சிறுநீரையும் மலம் ஜலத்தையும் அடக்கி கொண்டு தொழுகையில நிக்காதீங்க, பசியோடு தொழுகையில வந்து நிக்காதீங்க. எந்த உடலுக்கு உபாதைகளோடும் தொழுகையை அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நியதியை, நிர்பந்தத்தை தீன் வைக்கல. எவ்வளவு அற்புதமான விஷயம். இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய அறிவியல் தத்துவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக சாதாரணமாக 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சிறுநீர் கழிக்கக்கூடிய முறையில் இருந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், நீதிபதிகள் வரைக்கும் எப்படி நடந்துக்கணும், அதே நீதிபதிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறுநீர் அடக்கி கொண்டோ மலஜலத்தை அடக்கி கொண்டோ பசியிலோ நீங்கள் தீர்ப்புகளை வழங்காதீங்கன்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல எழுதப்பட்டு இருக்கு. நீதிபதிகளுக்கான நிபந்தனை, நீங்க ஒரு விஷயத்தை, வழக்குகளை விசாரிச்சு நீங்க அதுக்கு தீர்ப்பு வழங்குறீங்கன்னு சொன்னா, அந்த தீர்ப்பை விசாரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எந்த உடல் உபாதைகளோடு உட்கார்ந்து வழக்கு விசாரணை செய்யாதீங்க. ஏன்னா உடல் உபாதை இருந்துச்சுன்னா அந்த கவலை தான் இருக்கும். சிறுநீரை அடக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், மலம் ஜலத்தை அடக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், பசியில அடக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப அவருக்கு எல்லா சிந்தனையும் தன்னுடைய உடலை பத்தி தான் இருக்கும், பசியை பத்தி தான் இருக்கும். எனவே சாட்சிகள் என்ன, யார் குற்றவாளி, யார் நிரபராதி, தீர்ப்புடைய விஷயத்துல, ஆட்சி செய்யக்கூடிய விஷயத்துல இந்த இடத்துல குறைபாடுகள் நிகழும். எனவே சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்வதாக இருந்தாலும், நீதிபதியாக உட்கார்ந்து நீதி தீர்ப்பை வழங்குவதாக இருந்தாலும், இது போன்ற சூழலில் அப்படிப்பட்ட செயல்களை செய்யாதீங்க, நீதி வழங்காதீங்க. அழகான அற்புதமான மார்க்கம். சிம்மாசனத்துல உட்கார்றது எப்படி, சிறுநீர் கழிக்கக்கூடிய கழிப்பிடத்துல உட்கார்றது எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. மார்க்கத்துல எது ஹலால், எது ஹராம், ஏன் அல்லாஹ் சில விஷயங்களை தடுத்து இருக்கான், இதெல்லாம் ஹராம்,
வட்டி வாங்குறது ஹராம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத உணவுகள், தடுக்கப்பட்ட அந்த மாமிசங்கள், அந்த உணவுகள் அது ஹராம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகல ஏதோ தடுக்கணும், நீ முஸ்லிம் அதனால இதெல்லாம் தடுத்து விட்டு வாழணும் அப்படின்றதுக்காக அல்ல. அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பத்தன். நபியே சொல்லுங்க, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்க, மனிதனாக பிறந்த அனைவருடைய காதில் இதை கொண்டு போய் சேருங்க. இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பத்தன். அல்லாஹ் ஹராமாக்கியதெல்லாம் மனித சமுதாயத்துக்கு கேடானதை ஹராமாக்கி இருக்கான். அது மதுவாக இருக்கட்டும், மாதுவாக இருக்கட்டும், அது ஹராமான உணவுகளாக இருக்கட்டும், ஹராமான வருமானமாக இருக்கட்டும், அல்லாஹ் ஹராமாக்கியது எல்லாமே முழு மனித சமுதாயத்துக்கு தீங்கை விளைவிக்க கூடியதுதான். அதுல எந்த நலவும் கிடையாது. ஹலாலான உணவு இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாவற்றிலுமே ஹலால் நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கு, ஹலால் துறை இருக்கு. எப்படி வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை என்பதாக சொல்லி மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்களோ, மந்திரிகள் இருக்காங்களோ, அதற்கான துறை ஒதுக்கப்பட்டு அதற்கான IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அதற்கான அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு நம்முடைய இந்தியாவில் அந்த துறைகள் செயல்பட்டு கொண்டிருக்கோ, உலகத்தில் பெரும்பாலான நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் கூட ஹலாலுக்கான தனித்துறை வச்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் அதற்கான துறைகள் அமைக்கப்படலை, அதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இண்டிகோ விமானத்துல ஹலால் உணவுக்கு தடை. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக தடுக்கணுன்றதுக்காக தடை. இஸ்லாம் பெயர் அந்த ஹலால் அது அரபியில இருக்குதுன்றதுக்காக தடை. அதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன தேவையில்லை. இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை எதிர்க்கிறார், ஒரு முஸ்லீமை எதிர்க்கிறார்னு சொன்னா ஒரு உலக ஃபேமஸ் ஆயிடலாம். உலகத்துல அது உலகத்தினுடைய ஒரு நியதியா இன்னைக்கு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லீமை எதிர்த்தார், பள்ளிவாசல் எதிர்த்தார், பாங்கு சொல்றதை எதிர்க்கிறாங்க, கலிமா சொன்ன மக்களை எதிர்க்கிறாங்க, முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக பேசுறாரு சொன்னா அவர் உலக ஃபேமஸ் ஆகிட்டு போயிடலாம். முஸ்லிம்களை ஒருத்த வம்புக்கு இழுத்து இஸ்லாத்தை, ஷரியத்தினுடைய அந்த அற்புதமான தனித்துவ பெருமைகளை வம்புக்கு இழுத்து ஒருத்த வசைப்பாடுகிறான்னு சொன்னா அவன் உலகத்துல ஹீரோ ஆயிடுவாங்க. அப்படிதான் உலகம் ஆக்கி வச்சிருக்கு. எனவே ஹலால தடை செய்யப்படுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்றைக்கு அந்த மருத்துவ விஞ்ஞான உலகம் சொல்லுது, ஹலால்னு சொன்ன வெறும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படுறது மட்டுமல்ல. ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு முஸ்லீம் அறுக்கிறதுனால மட்டும் அது ஹலால் அல்ல. அதை மட்டும் அல்லாஹ் அந்த ஜீவராசிகளை அறுக்கக்கூடிய விஷயத்துல வைக்கவில்லை. மாறாக அந்த நரம்புகள், அந்த நாளங்கள் அறுபட வேண்டும். ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், அந்த இரத்த நாளங்கள், மூச்சு குழாய்கள், இந்த 4 நரம்புகளும் அழகான முறையில் அறுபட்டு அந்த பிராணி, ஆடு மாடுகளிடம் அந்த அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் முழுவதுமாக வெளியாக வேண்டும். அதான் ஹலால். வெறும் ஒரு முஸ்லிம் தொப்பி போட்டுக்கிட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அறுக்கிறது மட்டும் ஹலால். அந்த ரத்தங்கள் வெளியாகணும். இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லுது ஹலால் முறை உணவு தான் உலகத்திற்கு ஆக சிறந்த உணவு. மருத்துவர்கள் சொல்றாங்க, ஐரோப்பிய மருத்துவர்கள் சொல்றாங்க ஹலால் உணவுனா இப்படிதான். அந்த நரம்புகள் அறுபடணும், அந்த ரத்தங்கள் முழுவதுமாக வெளியாகும். ஏன்னா அந்த ரத்தங்கள் நஜீஸ், அதுலதான் கிருமிகள் இருக்கு. அது வெளியாகாமல் அந்த உணவுகளை, அந்த மாமிசங்களை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பெரும் பெரும் உபாதைகளை, எந்த அளவுக்குன்னு சொன்னா கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுகிறது என்பதாக இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞான உலகம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலை தீனுடைய தனிப்பெரும் அந்த பெருமையை நாம விளங்கணும், ஷரியத்தினுடைய அந்த பெருமையை நாம விளங்கணும். எப்பேற்பட்ட அல்லாஹ் அற்புதமான வழிமுறைகளை, வாழ்வியல் திட்டங்கள் அமைச்சு கொடுத்திருக்கான். மார்க்கத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிக நுணுக்கமானவைகளாக இருந்துகிட்டு இருக்கு. பர்தாவுடைய முறை எல்லா காலத்திலும் ஹிஜாப் தான். பெண்கள் தங்களை முழுசாக மறைச்சிக்கணும். அல்லாஹ்வுடைய உத்தரவு, யா அய்யுஹன் நபி, நபியே சொல்லுங்க, குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். நபியே சொல்லுங்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, முஃமினான பெண்கள், ஈமான் கொண்ட அத்தனை பெண்களுக்கும் சொல்லுங்க, மின் ஜலாபிபிஹின், தங்களை முழுமையாக மறைச்சு கொள்ள சொல்லுங்க, தங்களுடைய முகத்தை முழுமையாக ஜலாபிபிஹின், அந்த முகத்திரையை கொண்டு மறைத்துக் கொள்ள சொல்லுங்க, கைகால் கிளவுஸ்களை அணிந்து கொண்டு தங்கள் முழு அழகையும் மறைத்துக் கொள்ள சொல்லுங்க வெளியில போகும்போது. அப்படி எந்த பெண் போறாங்களோ அந்த பெண் தான் நன்னடத்தை உள்ள பெண். எந்த பெண் இது இல்லாமல் போகிறார்களோ அவர் நன்னடத்தை அல்லாத பெண் என்பதாக நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல வரக்கூடிய அந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கு. தங்களை முழுவதுமாக பர்தாவுடைய பேணுதலிலே தங்களை மறைத்து கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து கொண்டு எந்த பெண்கள் அந்த ஆடைகளை அணிந்து போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பாக இருக்கான்.
அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய நேரடி உதவி அந்த பர்தா அணிந்த பெண்களுக்கு இருக்கு. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வழக்குகள் சிறுமிகளில் இருந்து ஆரம்பித்து 3 வயசு குழந்தையை கூட விட்டு வைக்காம 60-70 வயசு கிழவிகளை கூட விட்டு வைக்காத பாலியல் அச்சுறுத்தல்கள், நாளுக்கு நாள் அந்த விஷயங்களை கேட்க முடியல. பெரும் அச்சமாக இருக்கு. பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் ஒவ்வொரு தந்தைமார்களும் தங்களுடைய உள்ளத்துல நெருப்பு கட்டி கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த குழப்பம் ஃபித்னாவுடைய காலத்துல இவ்வளவு பெண் பிள்ளைகளுக்கு எதிரான அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாத்து நாம வளர்க்க போறோம் அப்படின்ற அச்ச உணர்வு இருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அதற்கான தீர்வு முழுமையான பர்தா. முழுமையாக தங்களை மறைத்துக் கொண்டு அல்லாஹ் ரசூல் அமைத்து கொடுத்த அந்த ஷரியத்தை பேணி வாழக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் ரசூல் இடத்துல வாக்குறுதி சொல்லப்படும். உலகத்திலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கண்ணியம் இருக்கு, நாளை மறுமையிலும் பாதுகாப்பு கண்ணியம் இருக்கு. அந்த ஆடைக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கான். எதிரிகளுடைய உள்ளத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடை என்பதாக ஹதீஸ்ல வருகின்றது. இன்னும் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பெண்களுக்கு ஹிஜாபை கட்டாயப்படுத்தணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே சில விஷயங்கள் கசப்பாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். எத்தனையோ நம்முடைய பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள், நம்முடைய குடும்ப பெண்கள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே அந்த தீனுடைய சூழல், அல்லாஹ் ரசூலுடைய மகத்துவம், ஹிஜாபுடைய அந்த கண்ணியத்தை விளங்கினவங்க தங்களை முழுமையாக அந்த ஹிஜாபுடைய ஆடையோடு புர்காக்களை அணிந்து கொண்டு போறத பார்க்கணும். இன்னும் சில பிள்ளைகள், நம்முடைய மஹல்லாவுடைய நிலையை சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். வயதுக்கு வந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறாங்க, காலேஜ் போறாங்க, ஆனா வெறும் மக்கனா மட்டும் போட்டுக்கிட்டு அல்லது வெறும் புர்கா மட்டும் போட்டுக்கிட்டு முகத்தை மறைக்காம, கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். அப்படி போட்டுட்டு போறதுக்கு அந்த புர்கா போடாமலே இருக்கலாம். அறகுறையான புர்காவை அணிஞ்சுக்கிட்டு போறதுக்கு, வெறும் தலையை மட்டும் அணிந்து மக்கனாவை அணிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளை வெளியே போறதுக்கு அந்த மக்கனாவை அணியாமல போயிடலாமே. ஏன்னா மக்கனா அணிஞ்சாதான், அறகுறையான புர்காவை அணிஞ்சிட்டு போனாதான் அது முஸ்லீம் பெண் அடையாளம் காட்டப்படுது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில நம்முடைய ஈமான்தாரிகளுடைய பெண்கள் முழுமையாக தங்களை மறைச்சுக்கிட்டு போற அந்த பெண்களுக்கு அது இழுக்காக அமைஞ்சிடும், கண்ணியமாக போறாங்க. ஆனா இங்க அறகுறை புர்கா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்கு இது பெரும் இடர்பாடுகளை ஏற்படும். முழுமையான புர்கா அணிந்து செல்லக்கூடியவங்களுக்கு, முழுமையான தீனை பேணக்கூடிய அந்த பெண்களுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு முன்மாதிரியா ஆகி அவங்கள போல இவங்களும் செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அது மிகப்பெரிய அபாயமாக ஆகும். ஏன்னா கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாலியல் பிரச்சனைக்கான தீர்வு இதுதான். பெண்கள் எப்படி மறைக்கப்படணும் அப்படி மறைக்கப்படணும், யார் இடத்துல வெளிப்படணுமோ அப்படி வெளிப்படணும். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. ஒவ்வொன்றையும் விலைக்கு சொல்லணும்னு சொன்னா 1000 ஜும்மாக்கள் தேவை. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி. குழந்தைகள் பெருசாயிட்டாங்க, சகோதர சகோதரிகள் தான், ஒரு தாய் வயிற்றில பிறந்தவர்கள் தான், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான், சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்காங்க. அவங்க 7 வயசை கடந்துட்டாங்கன்னு சொன்னா நபி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி, அவர்களை அவர்களுடைய படுக்கையிலிருந்து தனித்தனியா ஆக்கிடுங்கன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப ஆழமான அர்த்தம் இருந்துகிட்டு இருக்கு. சொந்த சகோதரி தான், சொந்த தங்கை தான், சொந்த அக்கா தான், சொந்த தம்பி தான், சொந்த அண்ணன் தான். ஆனா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி, அவர்களை படுக்கையை விட்டு பிரிங்க. ஒன்னு சின்ன பிள்ளையா 5 வயசுல 6 வயசுல ஒன்னா சேர்ந்து விளையாடினாங்க, ஒன்னா உட்கார்ந்தாங்க, ஒன்னா தூங்குனாங்க. இல்ல 7 வயசு ஆயிடுச்சா, சொந்த சகோதரி அக்கா தங்கையாக இருக்கட்டும், தங்கை அண்ணனாக இருக்கட்டும், அவங்களை கொஞ்சம் பிரிங்க. ஏன்னா அது பெண், அது தங்கையா இருக்கலாம், அது அக்காவாக இருக்கலாம், உறவுக்கார பெண்ணாக இருக்கலாம், என் தாயாக கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சகோதர சகோதரி உறவுக்கு மத்தியிலேயே கொஞ்சம் கேப் விடுங்க, இடைவெளி விடுங்க. அவர்களை சிறு வயதில சின்ன பிள்ளைகளை ஒன்னா விட்டதை போல, ஒன்னா படுக்க வச்சதை போல இப்ப படுக்க வைக்காதீங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியா, இதை விட தெளிவாக வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய அத்தனை பாலியல் அச்சுறுத்தல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் சில ஒற்றை வரிகளில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தீர்வுகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தனித்துவம் பெருமை மிக்க தீனை தான், ஷரியத்தை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளாக கொடுத்திருக்கின்றான். இன்னைக்கு உலகம் கண்டு வியந்து நிற்குது. ஷரியத்தை கண்டு, தீனுடைய அந்த வழிமுறைகளை கண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான அந்த வழிமுறைகளை கண்டு இன்றைக்கு உலகம் வியப்படைஞ்சிருக்கு. எப்படி சாப்பிடணும், அதுல நபி அவங்க சொன்ன முறைகள்,
குளிக்க சொன்ன முறைகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு மருத்துவர்களுடைய அறிவுறுத்தல் என்னன்னு சொன்னா, குளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆத்துல குளிக்கிறத போலதான். ஆத்துல அப்படியே குதிச்சு குளிக்கிறது இல்லை. ஆத்திலேயே ஒரு குளத்திலேயோ குளிக்கணும்னு சொன்னா என்ன செய்வோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஆத்துக்குள்ள நுழைவோம். இன்னைக்கு மருத்துவர்கள் இதை தான் சொல்றேன், இப்படி குளிங்க, உடல் உஷ்ணம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்கான்னு சொல்றாங்க. முதல்ல பாதம் நனையும், அப்புறம் முழங்கால் நனையும், அப்புறம் தோல் நனையும், அப்புறம் தலை நனையும். இந்த முறையில குளிச்சா தான் தலை ரீதியாக அல்லது உடல் ரீதியான உஷ்ண ரீதியான அந்த உபாதைகள், அந்த நோய்களை விட்டு பாதுகாக்கப்படுவீங்க என்பதாக இன்றைக்கு மருத்துவர்கள் இப்படி குளியலை நீங்கள் உங்களுக்கு கடமையாக்கி எப்படி குளிங்கன்னு சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்தபுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் குளிப்புடைய சுன்னத்துக்கள் 8. எப்படி குளிக்கணும்? அந்த குளிப்புடைய சுன்னத்திலே வலது புஜத்துல 3 முறை தண்ணீர் ஊற்ற வேண்டும், இடது புஜத்தோல்ல 3 முறை தண்ணீர் ஊற்றணும். உடல் முழுவதும் தோல் புஜத்திலிருந்து முதல்ல நனையணும், வலது பக்கம் நனையணும், இடது பக்கம் நனையணும். அதுக்கு பிறகு 3 முறை தலைக்கு தண்ணி ஊத்துங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு அறிவியல் மருத்துவம் ஆய்வு செய்து மனிதனுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க, குளிக்கும் போது முதல்ல தோல் புஜங்கள்ல நனையுங்க, அதுக்கப்புறம் தலையை நனையுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக எப்பேற்பட்ட ஷரியத், எப்பேற்பட்ட தீன். ஆனா இன்னைக்கு நாம இதனுடைய மகத்துவத்தை, இதனுடைய பெருமையை நாம விளங்காம இருந்து கொண்டிருக்கோம். அதுதான் மிக வருத்தமான, மிக கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, இப்படிப்பட்ட தீனை, இப்படிப்பட்ட தனிப்பெரும் சிறப்புடைய இந்த ஷரியத்தை விட்டுவிட்டு மாற்றார்களுடைய பழக்க வழக்கங்களை, அந்த அனாச்சாரங்களை, அந்த சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவது என்பது அல்லாஹ் பாதுகாக்கணும், உச்சகட்ட மடத்தனத்தினுடைய அடையாளம். ஒரு முஸ்லிம் அப்படி செய்யறான், ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழல் தீனுக்கு மாற்றமாக, சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்கு. அறியாத மக்கள் அப்படி இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களுடைய ஹிதாயத்துக்காக நாம துவா செய்யணும். இஸ்லாம் அல்லாத மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இஸ்லாம் அல்லாத பெண்கள் அப்படிப்பட்ட ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு போறாங்க. இஸ்லாம் அல்லாதவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இல்லை. நாம தான் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுடைய ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். ஆனா விளங்கிய ஈமான்தாரி, இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இதுதான் தீன், இதுதான் சுன்னத், இப்படிதான் வாழணும் என்பதாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு வழிகாட்டப்பட்ட நாம அதை போய் பின்பற்றணும். மாற்றார்களுடைய வழிமுறைகளையும் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் நாம பின்பற்றுகிறோம் என்பதாக சொன்னா அது மடத்தனத்தினுடைய உச்சகட்டம் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மடத்தன்மையை விட்டு, அந்த அறிவீன தன்மையை விட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாத்தால் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்னைக்கு பார்க்கலாம், நம்முடைய வீட்டு நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பிச்சு, நம்முடைய வீட்டுல ஏதாச்சும் ஒரு விசேஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு, மாற்றார்களுடைய மற்ற சமூகத்தார்களினுடைய பண்டிகை வரை வாழ்த்து பரிமாற்றம் முதல் வழிமுறை பரிமாற்றம் வரை அத்தனையும் அரங்கேறுது. நியூ இயருக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்னா என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். குழந்தைங்க சொல்றாங்க நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த என்ன தப்பு? இப்படி வாழ்த்து பரிமாற்றத்துல ஆரம்பித்து வழிமுறைகளினுடைய பரிமாற்றம் வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றார்களுடைய யூத நசாராக்களினுடைய அந்த வழிமுறைகள் முழுவதுமாக 100க்கு 100 வந்துருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நியூ இயருக்கு வாழ்த்து சொல்றது ஹராம். அதிர்ச்சியாக நீங்க பார்க்கலாம், ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு பிறந்துச்சு, உலகமே கொண்டாடுது, ஹாப்பி நியூ இயர் சொன்ன தப்பா? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக மாற்றாருடைய எந்த வாடையும் இஸ்லாத்துல வந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ் ரசூல் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. குர்ஆனை எடுத்து பாருங்க, இதுல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகுலு ராயினா வ அகூலு உன்துர்னா. குர்ஆன்ல ஒரு வார்த்தை வருது, ராயினா என்பதாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பேச்சு வழக்கில் ராயினா என்பதாக சொல்லுவாங்க. அவங்க பேச்சு வழக்கில் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது ஒரு பாரசீக வார்த்தை, ராயினா என்பது குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் முஃமின்களுக்கு சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகுலு ராயினா, நீங்க ராயினான்னு சொல்லாதீங்க, உன்துர்னா, அதற்கு மாற்றமாக உன்துர்னா என்பதாக சொல்லுங்க. உங்களுடைய பேச்சில ராயினாவை தவிர்த்துக் கொள்ளுங்க, உன்துர்னாவை சொல்லுங்க. வார்த்தையில் கூட யூத நசாராக்களுடைய இஸ்லாம் அல்லாத மக்களுடைய வார்த்தையை நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வே நேரடியாக குர்ஆன்ல எச்சரிக்கை சொல்றான். அதனாலதான் நியூ இயர் சொல்றது அது மாற்றாருடைய கலாச்சாரம். வாழ்த்துகள் சொல்வது என்பது அது ஹராம். ஒரு வார்த்தை தானே, அதுல என்ன ஆக போகுதுன்னு நினைக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம அலட்சியமாக, வேடிக்கையாக, கேலியாக சிலரிடத்துல சிலரை பத்தி பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, நபி அவங்க சொன்னாங்க, அடியான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதனுடைய கனத்தை அவன் விளங்குறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் அந்த வார்த்தையால் அவன் நரகத்துக்கு போயிடும்.
வாயிலிருந்து வந்த வார்த்தை தாங்க. அந்த வார்த்தைகள் என்ன தப்பு? கேலிக்காக பேசுறேன், விளையாட்டா பேசுறேன், ஹாப்பி நியூ இயர் சொல்றது என்ன தப்பு? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார் நபி அவங்க சொன்னாங்க, வார்த்தை தான் அடியான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கவனம் இல்லாமல் மாற்றமாக இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஷரியத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை, பிறருடைய உள்ளத்தை குத்தக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வார்த்தை அவனை நரகத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிடும். அதே ஒரு அடியான் நல்ல வார்த்தையை பேசுறார், அல்லாஹ் பத்தி பேசுறார், தீன பத்தி பேசுறார், சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை அதை கொண்டு ஒருத்தருக்கு ஈமான் கிடைச்சிச்சு, ஹிதாயத் கிடைச்சிச்சு, அவர் நல்லவராக மாறினார். அந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் அவரை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு செலுத்தும். ஒரு வார்த்தை நரகத்திலையும் தள்ளும், ஒரு வார்த்தை சொர்க்கத்திலையும் தள்ளும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தீனுக்கு மாற்றமான மாற்றார்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், இதில் காம்ப்ரமைஸ், சமரசம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மற்ற மக்கள் அவங்களுக்குள்ள, முஸ்லிம் அல்லாதவர்கள் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் தங்களுக்குள்ள இணக்கமாக இருப்பாங்க. அவங்க எல்லா பண்டிகையிலும் கொண்டாடுவாங்க, எல்லா செலிப்ரேஷன்லயும் கலந்துப்பாங்க. அப்படிப்பட்ட சமரசம், நாம தீனை பங்கு போடுறது, ஷரியத்தை சமரசம் செய்து கொள்றதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை, அனுமதியே இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செஞ்சிருக்கேன். இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்முடைய ஹாஜத்தை நிறைவேற, ஒருத்தர் நோயாளியாக இருக்கார், நேர்ச்சை செய்யலாம். யா அல்லாஹ், இவருக்கு நோய் குணமாயிடுச்சுன்னு சொன்னா ஒரு ஆடை அறுத்து சதக்கா செய்யறேன், இதுதான் நேர்ச்சை என்பதாக. இந்த அமலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை. நோன்பு வைக்கிறேன், 3 நாள் நோன்பு வைக்கிறேன், என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல செய்வாங்க, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, யாராச்சும் ஏதாச்சும் தேவை நிறைவேறணும்னு சொன்னா 3 நாள் நோன்பு வைக்கிறோம், மாசத்துல 3 நாள் நோன்பு வைக்கிறோம், வாரத்துல 1 நாள் நோன்பு வைக்கிறோம் சொல்லி நேர்ச்சை செய்வாங்க. அந்த அந்த அமல், அந்த காரியமும் கைகூடக்கூடியதாக இருக்கும், நன்மையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சஹாபி நபி இடத்துல வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ஒரு நேர்ச்சை செஞ்சிருக்கேன், எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா நான் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை செஞ்சிருக்கேன், அதுவும் இந்த இடத்துல தான் போய் அறுக்கணும்னு சொல்லி நான் நேர்ச்சை செஞ்சிருக்கேன், நான் செய்யலாமா, அந்த நேர்ச்சையை நிறைவேற்றலாமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எந்த இடத்துலப்பா? அப்ப அந்த சஹாபி சொன்னார், இன்னி நதர்து அன் அன்ஹர இப்லின் பி புவானா. புவானா என் மக்காவில் இருக்கக்கூடிய புவானா என்ற இடத்துல நான் ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹ்வுக்காக பலியிடணும்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேர்ச்சை செய்யறது தப்பு இல்லை, ஆனா அங்கதான் போய் செய்யணுன்றதுக்காக நீ நிக்கிறையே, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்துல கேட்டாங்க, ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலியத்தி யுஅபது. ஜாஹிலியத்துடைய காலத்துல, ஈமானுக்கு முன்னதாக அந்த இடத்துல ஏதாச்சும் அந்த புவானா என்ற இடத்துல சிலைகள் வைத்து ஏதாச்சும் வணங்கப்படக்கூடிய அந்த ஒரு சூழல் இருந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். இஸ்லாத்துக்கு முன்னதாக அந்த மக்கா நகரத்துல அந்த புவானா என்ற சொல்ற இடத்துல சிலைகள்ல வச்சு மக்கள் ஏதாச்சும் அங்க வணங்கிட்டு இருந்தாங்களா? இல்ல, யாரோ சொல்லலாம், அங்க அப்படி எதுவும் அந்த காரியங்கள் எல்லாம் எதுவும் நடக்கல. நபி அவங்க திரும்ப கேட்டாங்க, அல்கான ஃபீஹா ஈதுன் மின் அயாதிஹி. அந்த இடத்துல மாற்றார்களுடைய திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், அவர்களுடைய பண்டிகைகள் ஏதாச்சும் அனுஷ்டிக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல யார சொல்ல, அப்படி எதுவும் இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஔஃபி பி நதர்திக, அப்போ உன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்று. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாத்தினுடைய தனித்துவம். நபி அவங்க மிக தெளிவுபடுத்திக் கொள்றாங்க. அந்த இடத்துல மாற்றார்களுடைய, மாற்று சமுதாயத்தினுடைய எந்த பண்டிகைகளோ அல்லது அந்த சிலை வணக்கங்கள் ஏதாச்சும் நடந்துருச்சு சொன்னா அந்த இடத்துல போய் அமல் செய்யக்கூடாது. அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செஞ்சோம் சொன்னா அது அந்த சிலைகளை வணங்கியதாக, அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நாம உடன்பட்டவர்கள் ஆயிடுவோம். எனவே மாற்றார்களுடைய அந்த பண்பாடுகள், கலாச்சாரத்தினுடைய அந்த வாடை கூட இஸ்லாத்திலே, ஷரியத்திலே, முஸ்லிம்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அவதானமாக செயல்பட்டார். கதக்கச்சிதமாக இந்த சமுதாயத்தை மாற்றார்களுடைய அத்தனை பழக்க வழக்கங்களில் இருந்து, வழிமுறைகளில் இருந்து வழிநடத்தக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாவற்றுக்கும் வாழ்க்கையில இது அதுன்னு எல்லாம் என்னென்ன தேவையோ மனித வாழ்க்கையில அனைத்திற்கும் ஷரியத் வழிகாட்டி, அனைத்திற்கும் தீன்ல தீர்வு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்துல சொன்னதை போல சிறுநீர் கழிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கு. எப்படி உட்காரணும், எப்படி எந்திரிக்கணும், எந்த கால் வைக்கணும், எந்த கால் வைக்க கூடாது, சாப்பிடக்கூடிய முறை நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சிறுமி உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை சாப்பிட்டு இருந்துச்சு, ஒரு சஹாபியினுடைய மகன். குழந்தை என்ன செய்யும்? 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, வலது கையிலையும் சாப்பிடும், இடது கையிலையும் சாப்பிடும்.
அதுக்கு வலது கை எது இடது கை அந்த அறிவு இல்லை. ஏன்னா அந்த குழந்தை பருவம். எனவே அந்த குழந்தை இடது கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நபி அவங்க அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டாங்க. என் கைக்குள் ஷைத்தான் கை இருக்குன்னு சொன்னாங்க. என்னுடைய கைக்குள் ஷைத்தானுடைய கை இருக்கு. நாம இன்னைக்கு சாதாரண நினைச்சுக்கிறோம், இடது கையில் சாப்பிட்றதுனால என்ன ஆயிட போகுது, தீபாவளிக்கு பையன் பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது, நியூ இயருக்கு கேக் வெட்டி கொண்டாடுறதுனால என்ன ஆயிட போகுது, பிறந்த நாளுக்கு பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுறதுனால என்ன ஆயிட போகுது. நபி அவங்க சாப்பிடுற விஷயத்துல குழந்தை தானே, அது அப்படிதான் இருக்கும். போக போக சரியத்தை பழகிக்கும், வலது கைக்கு மாறிக்கும் அப்படின்னு சொல்லி உடல 3 வயசு குழந்தையா இருந்தாலும் சுன்னத்துக்கு மாற்றமாக இடது கையில சாப்பிடுது. நபி அவங்க அந்த கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, ஷைத்தானுடைய கை என் கைக்குள் இருக்கு, ஷைத்தான் தான் இடது கையில சாப்பிடுவான். எனவே அந்த குழந்தைக்கு அப்போதே திருத்தி கொடுத்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதுதான் தீன், இதுதான் ஷரியத். இப்படித்தான் நம்ம வழிகாட்டப்பட்டு இருக்கோம். எனவே எல்லாவற்றுக்கும் அழகான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நோய் வந்துருச்சு, ஏதாச்சும் உடல் உபாதைகள் ஏற்பட்டுருச்சு, நோயாளி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு நோய். ஒரு காலத்துல தலைவலியாக இருக்கட்டும், காய்ச்சலா இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், என்ன பெரும் உபாதைகளாக இருக்கட்டும் வரும், அல்லது தானாக போயிடும், அல்லது சிகிச்சை எடுத்தா போயிடும். டாக்டர் பார்த்து லேஸ் மாசாக ஏதாச்சும் ஒரு ஊசியை போடுவாங்க, ஒரு மாத்திரை. அந்த காலத்தெல்லாம் தலைவலின்னு சொன்னா அனாக்சின், காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாச்சுன்னு சொன்னா விக்ஸாக்சன் 500 போட்டா முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்தோம். அல்லாஹ் பெரிய ராகத்தா வச்சிருந்தான். இன்னைக்கு எம்ஆர்ஐ என்ன, அந்த ஸ்கேன் என்ன, இந்த ஸ்கேன், ஒரு தலைவலிக்கு, ஒரு சின்ன காய்ச்சலுக்கு, ஒரு சளிக்கு அது வரும் போகும். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். நோய்கள் சமுதாயத்துக்கு அதாபுகள் ஆகியிருக்கு. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நோய்களை விட்டு நம்முடைய சந்ததிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்காங்களோ, பெரும் பெரும் நோய்கள் அகப்பட்டு இருக்காங்களோ, சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு விரைவான ஷிஃபாவை, விரைவான ஆரோக்கியத்துக்காக நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நோய் வந்துருச்சு, என்ன செய்யறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம், இந்த கிளைமேட், பிள்ளைகளுக்கு அதிகமான உடல் உபாதைகள், அதிகமான நோய்கள் வருது. எனவே இது போன்ற தருணத்தில் நம்ம என்ன செய்யணும்? அப் டு டேட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழிகாட்டப்பட்டது. நோய் வந்தா என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். எனக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தான் ஷிஃபா அளிக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் குணமளிக்கக்கூடியவனாக இருக்கான். எனவே இதான் முதல்ல விளங்கணும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், அதுக்கு ஷிஃபா அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த மருந்து மாத்திரை எந்த மருத்துவர் யாரு கையிலும் அல்லாஹ் கொடுக்கல. இரண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலல்லாஹு லஹு ஷிஃபா. எல்லா நோய்க்கும் உலகத்துல மருந்து இருக்கு, ஷிஃபா இருக்கு. மருந்து இல்லாமல் இந்த உலகத்துல எந்த நோயுமே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அப்படிதான் அமைச்சு கொடுத்திருக்கான். எப்பேற்பட்ட நோயா இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் அதற்கு தீர்வு இருக்கு. அதை நாம் அணுகக்கூடிய அந்த அணுகுமுறையில இருந்துகிட்டு, தீன்லயே தீர்வு வச்சிருக்கான், ஷரியத்துல தீர்வு இருக்கு, சுன்னத்துல தீர்வு இருக்கு, குர்ஆன் ஹதீஸ்ல எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அனைத்துக்குமான தீர்வு இருந்துகிட்டு. சமீபத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், குழந்தைகளுக்கு அம்மை நோய் அதிகமாக வருது. கிளைமேட் சேஞ்சுக்காக அதிகமாக பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே மாற்றார்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பெரிய பயபக்தியாக அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம அவங்களோட பழக்கப்பட்டிருக்கோம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இது அவங்களுடைய அந்த தெய்வமே அந்த உடல்ல இறங்கி இருப்பதாக நினைச்சு ரொம்ப கண்ணியம், அதுக்கு ரொம்ப உயர்வுகள் எல்லாம் கொடுப்பாங்க. அது அவங்களோட இருக்கணும். அவங்க அந்த கோயில்களுக்கு போவாங்க, அங்க போய் மந்திரிப்பாங்க, அங்க போய் அந்த செயல்பாடுகள் அந்த வழிபாடுகளை செஞ்சா தான் அது சரியாகும்ன்ற கொள்கை அவங்களுக்கு இருக்கு. நாம தமிழ்நாட்டில் இருக்கோம், அந்த மக்களோடு அதிகமாக பழகியதுனால அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திலும் அது போன்ற ஒரு சூழல்கள் ஆயிடுது. நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கு யாருக்காச்சும் அப்படி அம்மை போட்டுடுச்சுன்னு சொன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சிலைக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் செஞ்சா தான் அது அம்மன் அது நம்மளோட உடம்பை விட்டு போவோம், நம்ம பிள்ளையை விட்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இந்த விஷயத்தை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் வேப்பிலை பயன்படுத்தப்படுது. இது அவங்க புனிதமாக நினைக்கிறாங்க. வேப்பிள்ளை அது புனிதமாக நினைக்கப்படும். ஆனா வேப்பிள்ளை என்பது அது ஒரு பக்கம் புனிதமாக இருந்தாலும் அல் ஹல்குல்லா, அந்த வேப்பல மரம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு, அதுல எந்த ஷிர்க்கும் இல்லை. அந்த நிய்யத்துல அதை நாம உடல்ல தேய்க்கிறதோ அதை போட்டு படுக்கிறதோ அந்த அவங்க செய்யறாங்கன்றதுக்காக நாம செஞ்சா அது ஷிர்காக போயிடும். மற்றபடி வேப்பிள்ளை பயன்படுத்துவது ஒரு அது ஆன்டிசெப்டிக், ஆன்டிபயாட்டிக் என்பதாக சொல்லுவாங்க.
அது ஒரு கிருமி நாசினி. கிருமிகளை அழிக்கும் சக்தியை அல்லாஹ் அந்த வேப்பிலைக்கு, அந்த இலைக்கு கொடுத்திருக்கான். எனவே அதை அரைத்து தடவி கொள்றதோ அல்லது அதை படுக்கையில போட்டு விரித்து படுப்பதோ அதுவும் ஒரு மருந்து தான். அதுக்கு எது தடை இல்லை. ஆனா அவங்க செய்யறாங்க, அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம செய்யணும். அப்படி செஞ்சோம் என்பதாக சொன்னா அது ஷிர்க்ல போய்விட்டோம். எனவே இந்த நோய்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்க. அல்லாஹ் எல்லாத்துக்குமே தீர்வு வச்சிருக்கான். ஒரு நோயாளியுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோயாளியை சந்திச்சீங்களா, நீங்க சொல்லுங்க லா பஅஸ துஹூருன் இன்ஷாஅல்லாஹ். ஒண்ணுமே இல்லப்பா, உனக்கு வந்திருக்க நோய் ஒண்ணுமே லா பஅஸ். நபி அவங்க இதை தான் சொல்லுவாங்க, லா பஅஸ், ஒண்ணும் இல்லை, துஹூருன் இன்ஷாஅல்லாஹ், அல்லாஹ் உனக்கு விரைவாக குணம் கொடுத்துரும், சரியா போயிடும், கவலைப்பட்டுக்கிட்டு முடங்கி போகாத. இதைத்தான் நோயாளியை சந்திச்சா சொல்லணும்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனின் மூலமாக நாம் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கணும். நபிக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவி அறியாமை காலத்துல அவங்களுக்கு உடல்ல கண்ணில் ஏற்பட்ட ஒரு நோய்க்காக யூத ஃபாதர் இடத்துல மந்திரிச்சு கயிறு கட்டி இருந்தாங்க. அந்த கயிறு ஈமானுக்கு பிறகு இருந்துச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவியினுடைய கழுத்துல அந்த கயிறு இருக்கிறத பார்த்துட்டு கேட்டாங்க, இது என்னமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி சொன்னாங்க, இது போல எனக்கு அறியாமை காலத்துல ஈமானுக்கு முன்னாடி கண் வலி இருந்துச்சு, ரொம்ப கண்ணு எரிச்சலா குத்தி குத்தி வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப எல்லாம் சொன்னாங்க, இந்த ஃபாதர் இருக்கார், அவர் இடத்துல போய் மந்திரிச்சு நீ என்ன செய், கயிறு போடு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போனேன், அவர் மந்திரிச்சு எனக்கு ஒரு கயிறு போட்டார், எனக்கு சரியா போயிடுச்சு. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது ஷிர்க். ஷைத்தான் இருக்கானே, அவன் உன் கண்ணை குத்திக்கிட்டே இருந்தான், ஷைத்தான் உன் கண்ணை குத்திக்கிட்டே இருந்தா, உனக்கு வலி வந்துட்டே இருந்துச்சு. நீ அவர் இடத்துல போய், அந்த யூத ஃபாதர் இடத்துல போய் மந்திரிச்ச உடனே, அந்த ஷிர்கான வேலையை செஞ்ச உடனே உன் கண்ணை குத்துறத அவன் நிப்பாட்டிட்டான், அதனால உனக்கு வலி இல்லாமல் போயிடுச்சு. நோயை கொடுக்கறது அல்லாஹ், அது ஷிஃபாவை கொடுக்கறதும் அல்லாஹ் தான். எனவே உன்னுடைய நம்பிக்கை தடமாறி போயிடுச்சுன்னு சொன்னா அதுலயே ஷைத்தான் உன்னை இழுத்துட்டு போய் அகல பாதாளத்துல நரகத்தின் படுகொலியில தள்ளிடுவான். எனவே இது ஷிர்கான செயல். ஷிர்கான வார்த்தைகளை கொண்டு மந்திரிப்பதோ அதற்கு கயிறு போடுவதோ மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து ஓதி பார்க்கிறது மார்க்கம் அதை அனுமதிச்சிருக்கு. குர்ஆன்ல 6 ஆயத்துக்கள் ஷிஃபாவுடைய ஆயத்துக்கள் என்பதாக சொல்லலாம். குர்ஆன்ல 6 ஆயத்துக்கள் வருது, ஷிஃபாவுடைய ஆயத்துக்கள், நிவாரணத்துக்கான ஆயத்துக்கள். யார் அந்த 6 ஆயத்துகளையும் ஓதி விடுகிறார்களோ அல்லது தண்ணீரில் ஊதி கொடுக்கின்றார்களோ அதை கொடுப்பதன் மூலமாக ஷிஃபா ஏற்படும். முதல்ல என்ன செய்யணும், குர்ஆன் ஓத தெரியணும். குர்ஆன் ஓத தெரிஞ்சா தானே அந்த 6 ஆயத்துகளை அடையாளம் கண்டு அதை ஓதி பிள்ளைகளுக்கு ஊதி விட முடியும். பிள்ளைகளுக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா முதல்ல எந்த டாக்டர் பார்க்கலாம், யார் ஊர்லயே ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க அப்படின்னு தான் யோசிக்கிறோமே தவிர, நமக்கு திருக்குர்ஆன்ல குர்ஆன் யுனஸிலுல் குர்ஆன மா ஹுவ ஷிஃபாஉர் ரஹ்மத்துல் லில் முஃமினீன். குர்ஆன் பல காரணங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் சொல்றான் ஷிஃபாஉர் ரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு ஷிஃபா, முஃமின்களுக்கு ஆரோக்கியம் குர்ஆனுக்குள்ள இருக்குன்னு சொன்ன 6 ஆயத்துக்கள். சொல்றதுக்கான நேரம் இல்லை, இன்ஷாஅல்லாஹ் நேரம் இருந்துச்சு சொன்னா குதுபால அந்த ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கிறேன். எனவே திருக்குர்ஆனின் மூலமாக நோய் நிவாரணத்துக்கான சிகிச்சையை நம்ம எடுக்கும். முதல் கட்ட நடவடிக்கை மருத்துவரை பார்க்கறது, மருந்து எடுக்கிறது வேணான்னு சொல்லல, அதுவும் ஆரோக்கியத்துக்கான வழிமுறைகள்ல நபி அவங்க காட்டி கொடுத்த ஒரு சுன்னத் தான். மருத்துவரை அணுகிறது, மருந்து எடுத்துக்கொள்றது, சிகிச்சை எடுத்துக்கொள்றது மார்க்கத்துல தவறுலாம் கிடையாது. எனவே முதல்ல திருக்குர்ஆனினுடைய சிகிச்சை அந்த ஆயத்துக்களை ஓதுறது. இன்னும் நபி அவங்க சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபாஉ மின் குல்லி தா, சூரா ஃபாத்திஹாவிலே எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா இருக்கு. குல் சூரா என்பதாக 3 சூரா அதிகமாக ஓதுவோம். குல் ஹுவல்லாஹ், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், இந்த சூராக்கள் எப்பேற்பட்ட பில்லி சூனியம், செய்வினை கோளாறுகள், கண் திருஷ்டி என்ன இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இந்த 3 சூறாக்கள் அத்தனையுமே அழிச்சிரும். நம்முடைய குழந்தைகள் இரவு நேரத்துல படுக்க போகும்போது இந்த சூறாக்கள், சூரா ஃபாத்திஹாவை, இந்த குர்ஆன்ல வரக்கூடிய ஷிஃபாவுடைய இந்த 6 ஆயத்துக்கள், குல் சூரா இந்த 3 சூறாக்கள், சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய கடைசி 2 ஆயத்துக்கள், ஒவ்வொரு ஜும்மாவிலும் நான் முதல் ரக்காயத்துல அந்த ஆயத்தை ஓதுவேன். ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி. அது சாதாரணமான ஆயத்துகள் அல்ல, உலகத்துல இறக்கப்பட்ட ஆயத்தும் கிடையாது. குர்ஆன்ல வரக்கூடிய ஒவ்வொரு சூறாவுக்கும் அந்த சூரா மக்கியா மதனியான்னு சொல்லும். அந்த சூரா எங்க இறங்குச்சு, சூரத்துல் பக்ரா அது மக்கி, மக்காவில் இறங்க சூரா. சூரத்துன் நாஸ் அது மதனி, அது மதீனாவில் இறங்கிய சூரா. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூறாவுக்கும் ஆயத்துக்களுக்கும் இது எங்க இறங்குச்சுன்னு சொல்லி அதற்கான பின்குறிப்புகள் இருக்கும். இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இந்த கடைசி 2 ஆயத்துக்கள், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த 2 ஆயத்துக்கள் மெஹராஜில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை நேருக்கு நேராக சந்தித்து அமர்ந்த தருணத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஓதி காண்பித்து நபி அவங்க மனப்பாடம் செஞ்சது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கூட கொண்டு வரல. இது அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற நேரடியான 2 வசனங்கள். எனவே இந்த வசனம் எந்த வீட்டுல தினமும் ஓதப்படுதோ அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அந்த வீட்டை பாதுகாப்புக்கு அல்லாஹ் மலக்குகளை நியமனம் செய்கிறான். பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாக்கப்படுது. நிம்மதியான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற இந்த 2 ஆயத்துகள் அனுதினம் ஓதப்படும்போது, சூரத்துல் பக்ரா எந்த வீட்டுல ஓதப்படுதோ அந்த வீட்டுல ஜின், ஷைத்தான்கள், விஷ ஜந்துக்கள் எதுக்குமே எந்த இடமும் இல்லை என்பதாக சொல்லப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அழகான முறையிலே நமக்கு மார்க்கத்துல ஷரியத்துல நோய்வாய்ப்பட்ட என்ன செய்யணும், அதற்கான ஷிஃபா என்ன, அதற்கான வழிமுறை என்ன, அதுவும் நமக்கு அழகான முறையில காட்டப்பட்டு இருக்கின்றது. எனவே எல்லாவற்றுக்குமான தீர்வு நம்முடைய தீன்ல இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே பெருமை, தனித்துவம் மிக்க ஒரு பெருமை தான் நம்முடைய ஷரியத். சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர். தனித்துவம் மிக்க ஷரியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கோம். மாற்றார்களுடைய பழக்க வழக்கங்களோ கலாச்சாரங்களோ அந்த சடங்கு சம்பிரதாயங்களோ நமக்கு தேவையில்லை. நியூ இயர் கொண்டாட்டங்கள் மார்க்கத்தில் ஹராம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நியூ இயரை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய முறையில் எல்லா மக்களும் கொண்டாடலாம். ஆனா அது முழுக்க முழுக்க கற்பனை கடவுள் தெய்வங்களை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாள். கிமு என்பதாக சொல்வாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மொசபடோமியாவினர், எகிப்தியர், பாரசீகர்கள் மார்ச் 31ஆவது தேதியே அவங்க நியூ இயராக புத்தாண்டாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கு. மொசபடோமியாவர்கள், பாரசீகர்கள், எகிப்தியர் அவங்களுடைய காலகட்டத்தில். அதற்கு பிறகு ஜூலியஸ் சீசர் என்பதாக நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கிபி 46க்கு பிறகு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பிறந்து 46 வருஷம் கழிச்சு ஜூலியஸ் சீசர் அவர்கள் வணங்கக்கூடிய சூரிய கடவுளுக்கு பெயர் ஜனாஸ், அதுதான் ஜனவரி. அந்த பெயர் தான் ஜனவரி என்பதாக சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. அந்த கடவுளின் பெயரில் தான் நியூ இயர் இன்றைய வரைக்கும் 2000 வருஷமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க ஷிர்கான கட்டுக்கதைகள் அடங்கிய ஷிர்கான மஜூசிகளால், நெருப்பு வணங்கிகளால், சூரிய கடவுளை வணங்கக்கூடியவர்களால் ஏற்படுத்த பழக்க வழக்கம். அதுல நாம பங்கு பெறது, அதுல நாம பட்டாசு வெடிக்கிறது, அதுல நாம அந்த நைட்டு 11 மணி 11:59க்கு அந்த ஒரு செகண்ட்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்குது? மதுவும் இசைகளும் மாதுகளும் பெரும் பெரும் களியாட்டங்களும் கபடங்களும் தான் அந்த நாள்ல அந்த இரவுல அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது முழுக்க முழுக்க மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கு, ஹராமாக்கப்பட்ட விஷயமா இருக்கு. எனவே இதிலிருந்து முதல்ல நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்முடைய சந்ததிகளையும் நாம பார்க்கணும். இது மார்க்கத்துக்கு புறம்பான காரியம், இது ஹராமான விஷயம், இதற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. மதீனாவினுடைய ஆரம்ப காலகட்டத்துல மதீனா மக்கள் 2 நாட்களை பெருநாளாக கொண்டாடி இருந்தாங்க. நபி அவங்க கேட்டாங்க, ஆரம்பத்துல இருந்து நாங்க இப்படிதான் கொண்டாடுறோம் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஷிர்கான கொண்டாட்டங்களாக இருக்கு, தீனுக்கு மாற்றமான கொண்டாட்டமா இருக்கு, இது மார்க்கத்துல அனுமதி இல்லை. எனவே இதற்கு மாற்றாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ கத் அபதலக மின்ஹா கைருன் யௌமுல் அல்ஹா யௌமுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹாவையும் ஈதுல் ஃபித்ரையும் நமக்கு அல்லாஹ் பெருநாட்களாக கொண்டாடுவதற்காக நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிற மக்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், நம்மை படைத்த ரப்பையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி நம்முடைய சந்தோஷங்கள் இருக்கணும். எனவே இந்த 2 பெருநாட்களை நீங்க கொண்டாடுங்க, வேற எதையும் நீங்கள் கொண்டாடக்கூடாது, அது அனைத்தும் ஹராம் சொன்னாங்க. எனவே ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் இதுதான் நம்முடைய பெருநாட்கள். இது அல்லாமல் உலகத்துல என்ன ஃபெஸ்டிவல் வரட்டும், என்ன திருவிழாக்கள் வரட்டும், அதெல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பானது. அது நம்மை கொண்டு போய் அழிவிலே, நஷ்டத்துல கொண்டு போய் சேர்த்து. எனவே முதல்ல இதுல நாமள எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய சந்ததிகள், எதிர்காலத்தினுடைய தலைமுறைகளையும் இதை விட்டு நாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம அனைவர்கள் மீதும் இன்றியமையாத கடமையாக இருந்துகிட்டு. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. முழுக்க முழுக்க 100% அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பிலே தீனை, ஷரியத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக, நற்சந்ததிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.